நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ நம்ம புக்ல இருக்க டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன். இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரெட் ரிடாக்ஸ்ல பாருங்க ஆர்இடி மட்டும் ரெட் இருக்கும், ஆக்சிடேஷன்ல இருந்து ஓஹெச். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் precipitation, exothermic, endothermic. ஸோ இந்த 10 ரியாக்ஷன்ஸும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். அதோட நேம்ல இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணணும்னா மினிமமே எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். அப்ப 2 பேர் இருந்தா தானே நம்ம பேர் பண்ண முடியும். கம்பைன் பண்றதுன்னா என்னது? 2 எடுத்து மிக்ஸ் பண்றது, 2 பேர்த்த சேர்க்கறது, இதுதானே காம்பினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கேயும் அதே தான். மோர் தென் 2, அப்ப மினிமம் 2 பேர் இருந்தா தானே ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ண முடியும்? கம்பைன் பண்ண முடியும். ஸோ 2 இல்லைன்னா மோர் தென் ரியாக்டன்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து பிசிக்கல் ரியாக்ஷன்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம படிச்சது இந்த லெமன் ஜூஸ். எப்படி லெமன் இருக்காங்க, அவங்க ஒரு எலமெண்ட், வாட்டர் இருக்காங்க, அவங்க ஒருத்தவங்க, சுகர் இருக்காங்க, இவங்க ஒருத்தவங்க. அப்போ 3 பேரு சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க? லெமன் ஜூஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க. இந்த 3 பேர்த்தோட டேஸ்டும் அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெமன் பிளஸ் வாட்டர் பிளஸ் சுகர் 3 பேரும் சேர்ந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெமன் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோர் தென் 2. அப்போ இதை என்ன நம்ம டேர்ம் பண்ணலாம்? இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லணும்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். மோர் தென் 2 ப்ராடக்ட் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. மோர் தென் 2 ரியாக்டன் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன் வந்து பர்னிங் ஆஃப் கோல், ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு H2O ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதான் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்லேக்டு லைம் ஃபார்ம் ஆகுறதும் கியூக் லைம் பிளஸ் வாட்டர் ஜாயின் பண்ண அப்படின்னா ஸ்லேக்டு லைம் ஃபார்ம் ஆவாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன்னா அதோட டைட்டில்ல மீனிங் இருக்கு. 2 or more ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸ், சாரி, 2 or more reactants கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க காம்பினேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டீகம்போஷன் ரியாக்ஷன். ஸோ காம்போசிஷனை நம்ம என்ன பண்றோம்னா டீனாலே ஒரு நெகட்டிவ் மீனிங். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்றோம். கம்பைனா இருக்கவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கவங்கள நம்ம என்ன பண்றோம்னா பிரிச்சிடுறோம். 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து இருக்கவங்கள நம்ம என்ன பண்றோம்னா டிவைட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்றோம்னா டீகம்போஷன் ரியாக்ஷன். இங்க வந்து சிங்கிள் ரியாக்டன்ட் வந்து சிங்கிளா இருப்பாங்க. அவங்கள பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து 2 or more ப்ராடக்ட்ஸ் 2 or more ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதுதான் டீகம்போஷன் ரியாக்ஷன். கம்போஷன்னா கம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா 2 or more than 2 reactants combine together to form a single product. Decomposition reaction na single reactant break down into more than 2 compounds. இதுதான் decomposition reaction சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். ஸோ பிரேக் டவுன் பண்ணணும்னாலே நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் வேணும்ல. எப்பயுமே நம்மளுக்கு உடைக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்த உடைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஆப்பிள் நம்ம கட் பண்றது வந்து நம்ம உடைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிளை கட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நைஃப் வேணும். நைஃப் இருந்தா தான் கட் பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு டூலை வச்சு தான் நம்ம எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும்னா பிரேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இங்க எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமா ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம ஏதோ கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும். ஸோ நம்ம என்னெல்லாம் கொடுத்தா ஒரு எலமெண்ட் வந்து பிரேக் ஆகும் அப்படின்னா ஈட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து ஈட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து தெர்மல் டிகம்போஷன் நடக்கும். ஸோ ஈட் கொடுத்து நான் ஒரு எலமெண்ட் வந்து நெருப்பு கொடுத்து ஃபயர் கொடுத்து நான் பிரேக் பண்றேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலாம்னா தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன். இப்போ நான் ஹீட் கொடுக்க முடியல என்னால அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்து நான் ஒரு எலமெண்ட்டை வந்து பிரேக் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதே லைட் கொடுத்து நான் பிரேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா போட்டோலைட்டிக் டீகம்போஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டீகம்போஷன் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதோட டெஃபினிஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டீகம்போஷன் ரியாக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி நான் டைப் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வந்து என்ன கொடுக்குறோம், என்ன ப்ரொவைட் பண்றோம், ஹீட்டா இல்லை எலக்ட்ரிசிட்டியா இல்லை லைட்டா அப்படின்னு நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுதான் வந்து தெர்மல் டீகம்போஷன், எலக்ட்ரோலைட்டிக் டீகம்போஷன் அண்ட் போட்டோலைட்டிக் டீகம்போஷன். ஸோ தெர்மல் டீகம்போஷன்னா நம்ம ஹீட் கொடுத்து அது பிரேக் பண்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபெர்ரஸ் சல்ஃபைட் வந்து நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு ஒரு ப்ராடக்ட்.
சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு ப்ராடக்ட், சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் கிடைக்குது. ஹீட் குடுத்து பண்றனால இது தெர்மல் டிகம்போசிஷன். இதே லைட் குடுத்து நான் பண்ணியிருந்தேன், பிரசன்ஸ் ஆஃப் லைட்ல அவங்க பிரேக் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, இதனால தான் சில மெடிக்கல்லலாம் பார்த்தீங்க மெடிக்கல் டெர்ம்ஸ் சர்ஜரிலலாம் பார்த்தீங்கன்னா, சில மெடிசின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சன்லைட்ல எக்ஸ்போஷர் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு டார்க் ஏரியால இல்ல வந்து நல்லா கூல் பிளேஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்க மேல லைட் பட்டுச்சுன்னா, அவங்க பிரேக் டவுன் ஆகி நெறைய ப்ராடக்ட்ஸா ஃபார்ம் பண்ணிருவாங்க. அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் அந்த மாரி கூல் ஏரியால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாரி போட்டோலைட்டிக் டிகம்போசிஷன்னா, நம்ம லைட் மூலியமா லைட் இன்கேஸ் அந்த மாரி மெட்டீரியல்ல லைட் பட்டுச்சு அப்படின்னா, அவங்க பிரேக்கேஜ் ஆகி அவங்க டிவைட் ஆயிருவாங்க. ஸோ சன்லைட் கூட அவங்க மேல படக்கூடாது. எக்ஸாம்பிள் சில்வர் குளோரைடு வந்து சன்லைட் பட்டோம்னா நம்மளுக்கு சில்வராவும், குளோரினாவும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருவாங்க. ஸோ இது வந்து லைட் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ணனால இது போட்டோலைட்டிக் டிகம்போசிஷன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து நம்ம பிரேக் பண்றனால எலக்ட்ரோலைட்டிக் டிகம்போசிஷன். வாட்டர்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா ஹைட்ரஜன் தனியா மாறும், ஆக்சிஜன் வந்து தனியா மாறும். அதனால தான் நம்ம இப்ப ஹாட் வாட்டர்ல குளிக்கிறோம் அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து பக்கெட் குள்ள போடணும். ஸோ அப்படி அந்த டியூப் பக்கெட் குள்ள இருக்கப்போ நம்ம அதுல கை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி நம்மளுக்கு ஷாக் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இது வரும். அந்த மாரி இப்ப இருக்க ஹீட்டர்லலாம் இருக்காது. ரொம்ப பாஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ண ஹீட்டர்ஸ்ல அந்த ஹீட்டர் வந்து பக்கெட் குள்ள வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஹீட்டர் ஆன்ல இருக்கப்போ நீங்க அந்த பக்கெட் குள்ள இருக்க தண்ணிய டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக் ஆகும். ஏன் ரீசன் அப்படின்னா, அங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, வாட்டர் வந்து ஹைட்ரஜனாவும், ஆக்ஸிஜனாவும் தனியா பிரேக் ஆயிட்டு இருப்பாங்க. எதனால அப்படின்னா, நம்ம கரண்ட் குடுத்தனால. எலக்ட்ரோலைசிஸ்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் தான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டிகம்போசிஷன் ரியாக்ஷன்ல 3 இருக்கு. அது 3 என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள். ஸோ இது ஒரு டைம் ஷார்ட்டா ரீகேப் பண்ணணும் அப்படின்னா, காம்பினேஷன் ரியாக்ஷன்ல more than 2 reactants gives a single product. ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. The combination reaction decomposition reaction அப்படின்னா single reactant breakdown ஆகி breakdowns into multiple products. ஸோ இதுதான் காம்பினேஷன் அண்ட் டீகம்போசிஷன். 2 பேருமே டிஃப்ரெண்டா இருப்பாங்க, வைஸ் வர்சாவா இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இப்ப 2 3 ரியாக்டன்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க. எதனால ரியாக்டிவா இருப்பாங்க? அதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்களோட வேலன்சி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்மளோட இந்த லெசன்ல நம்ம அது பார்க்க போறது இல்ல. ஸோ இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, என்ன ஒரு ஆட்டம் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கோ அவங்க வீக்கா இருக்க ஆட்டமை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து கம்பைன் ஆயிக்குவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக்கல் சேர்ல விளையாடுவோம்ல, மியூசிக்கல் சேர் விளையாண்டுருப்போம், இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பா பார்த்திருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம், எல்லாருமே மியூசிக் ஆன் பண்ணோடனே எல்லாருமே ரவுண்டா ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்ல இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு 3 சேர் தான் இருக்கும். ஸோ அந்த 4 பேர்ல யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்கள அந்த 3 பேரும் சேர்ந்து வெளியில அனுப்பிடுவாங்க. 3 பேர் ஃபாஸ்டா ஓடி போய் பண்ணிடுவாங்க. ஆனா ஒருத்தவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க. இப்ப வந்து இத வச்சு நம்ம என்ன சொல்லலாம், ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பீப்புள் வந்து போய் அந்த சீட்டை புடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க போய் இன்னொரு ப்ராடக்ட் கூட அட்டாச் ஆயிட்டு வீக்கா இருக்கவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில அனுப்பிடுவாங்க. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்மளுக்கு நேம்லே மீனிங் இருக்கு. ஒருத்தவங்கள நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அவங்க கூட போய் ஆட் பண்ணிக்கிறோம். யார் யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகுறவங்க தான் வீக்கா ரியாக்ட் ஆகுறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து அயன்றது வந்து ஸ்ட்ராங் ரியாக்டிவ் கம்பேர்ட் டு காப்பர். ஸோ காப்பரை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில அனுப்பிட்டு அயன் வந்து என்ன ஆயிக்கிறாங்க அப்படின்னா ஆட் ஆயிக்கிறாங்க. ஸோ அயன் ஆட் ஆனதுனால அயன் சல்ஃபேட் காப்பர் என்ன ஆயிடுவாங்கன்னா வெளியில வந்துருவாங்க. ஸோ இங்க ஜிங்க் வந்து காப்பரை விட மோர்
மோர் ரியாக்டிவ். ஸோ ஜிங்க் சல்ஃபேட்டா மாறுவாங்க, காப்பர் வந்து வெளியில போயிடுவாங்க. நெக்ஸ்ட் லெட் வந்து குளோரைட் கூட ஜாயின் ஆகி லெட் குளோரைடா வருவாங்க, காப்பரை வெளியில அனுப்பிடுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வீக்கா இருக்க எலமெண்ட்டை வெளியில அனுப்பிட்டு ஸ்ட்ராங் ரியாக்டிவ் எலமெண்ட் என்ன ஆவாங்கன்னா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆவாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, டூ ஆர் மோர் அயான்ஸ். அயான்ஸ்னா என்னன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ. ஒரு எலமெண்ட், இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இது பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா Na பிளஸ்ஸா மாறுவாங்க, SO4 மைனஸா மாறுவாங்க. ஸோ இப்படி மாறிட்டாங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயான் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதே தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறது தான் இங்கேயும். ஆனா டபுள் டைம் நடக்கும். டபுள்னாலே நம்மளுக்கு பேருன்னு சொல்லுவோமா, 2 டைம்ஸ். அப்ப ரெண்டு பேரு வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ NaSO4 இங்க BaCl2. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா BA வந்து SO4 கூட வந்து கம்பைன் ஆயிட்டாங்க. அப்ப NAவை வந்து வெளியில அனுப்பியிருப்பாங்களா, இப்ப அங்க ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா. இப்ப என்ன ஆகுறாங்க, Na வந்து Cl கூட வந்து கம்பைன் ஆயிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து BA வந்து வெளியில அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. இததான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனா உங்களுக்கு எழுதி காமிக்கணும் அப்படின்னா Na2SO4 வந்து பிளஸ் BaCl2. இவங்க வந்து ரெண்டு ரியாக்டன்ட் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து BaSO4 பிளஸ் 2NaCl. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்டெப் சொல்றேன். ஸோ இங்க வந்து BA வந்து சோடியம் கூட வந்து இங்க வந்து ஆட் பண்றாங்க, சல்ஃபேட் கூட ஆட் ஆகுறாங்க. அப்ப என்னன்னு நம்மளுக்கு வரும், BaSO4ன்னு வந்துடும். பிளஸ் இங்க வந்து Cl2 இருப்பாங்க. ரிமைனிங் வந்து இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிளஸ் Na வந்திருக்கும். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் என்ன நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும், BA வந்து SO4 கூட ரியாக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ BaSO4 மிச்சம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும், Cl2 அப்படியே தான் இருக்கும், பிளஸ் Na2 அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் ஆயிக்கிறாங்க. இப்போ Na2Cl. ஸோ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்காக பேலன்ஸ்டுனால நம்மளுக்கு எப்படி ஆயிடுவாங்கன்னா BaSO4 பிளஸ் 2NaCl. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரெண்டு பேரும் அவங்களோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. எதை வச்சு அவங்க பேஸ் பண்ணி மாறிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்டிவிட்டி பொறுத்த. வீக்கர் ரியாக்ட் ஆகுறவங்களை வெளியில அனுப்பிட்டு ஸ்ட்ராங்கர் ரியாக்ட் ஆகுறவங்க போய் அட்டாச் ஆயிக்குவாங்க. டபுள் டைம் நடக்கிறனா ரெண்டு எலமெண்ட் இதுல இன்வால்வ் ஆவாங்க. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன். ஆக்சிடேஷன் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சின்னு வருதா, ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஆக்சிடேஷன்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடாக்ஷன் அப்படின்னா க்ளூக்காக இங்க முன்னாடி ஆக்சின்னு வருதா, ஆக்சிடேஷன்ல ஆக்சி வருது. ஸோ அதனால என்ன பண்றோம்னா ஆக்சிஜனை ஆட் பண்றோம். எப்பயுமே ஆக்சிஜன் ஆட் பண்ணா என்ன ரிமூவ் பண்ணணும், ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணணும். இது நம்மளுக்கு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல எல்லா ப்ராசஸ்லயும் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் ஆட் பண்றதுனால ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி சொல்லலாம், ஆக்சிடேஷன் வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆக்சிடேஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னா ரெடியூஸ் பண்றது. ஸோ என்ன ரெடியூஸ் பண்ணுவோம், ஆக்சிஜனோட கவுண்டை ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல என்னன்னு சொல்லலாம்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இது என்னன்னு சொல்லணும்னா ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரிடக்ஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுல வந்து ஆக்சிஜன் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லை வெளியில அனுப்பியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துதான் நம்ம ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான், ஆக்சிடேஷன் பிளஸ் ரிடக்ஷன் ரெண்டு பேருமே கம்பைன் ஆனது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ரீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார், in red stands for reduction, oxygen stands for oxygen. ஓகேவா?
ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ரெண்டுமே நடக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? ரிடாக்ஸ்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன்ல வந்து ஆக்ஸிஜன் வெளியில போவாங்க. அப்ப அடிஷன் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லலன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வச்சுக்கோங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு ரியாக்ஷன்ல ஆக்சிஜன் ஆட் ஆனாங்க அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிடக்ஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க என்ன நடக்குது பாருங்க, CuO பிளஸ் H2 சேர்ந்து Cu பிளஸ் H2Oவா மாறி இருக்காங்க. ஸோ இங்க CuOல இருக்க இந்த O என்ன ஆயிடுது, பிரேக் ஆகி தனியா வெளியில போயிட்டாங்க. ஸோ இங்க என்ன ஆயிருக்கு, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோமா, ரிடக்ஷன் சொல்லுவோமா. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேர்ம்ட் அஸ் ரிடக்ஷன் சொல்லுவோம். அப்ப இங்க வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. CuO மாறி இருக்கு. ஸோ இங்க என்ன நடந்திருக்கு, ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இங்க வெளியில வந்த O யார் கூட கம்பைன் ஆயிருக்காங்க, இங்க ஹைட்ரஜன் கூட சேர்ந்து கம்பைன் ஆயிருக்காங்க. ஸோ இங்க H2 வந்து H2Oவா மாறி இருக்காங்க. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ சைமல்டேனியஸா ரெண்டுமே நடந்திருக்கனால ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து எலமெண்டாவே எழுதுங்க, ஒரு கம்ப்ளீட் இதாவே எழுதுங்க, தனித்தனி எலமெண்டா எழுதாதீங்க. ஸோ CuOவா இருக்காங்க, இங்க H2O இருக்காங்க. இங்க என்னவா மாறிட்டாங்க, Cu H2O. அப்ப இங்க CuOவா இருக்கவங்க Cuவா மாறிட்டாங்க. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு, ஆக்சிஜன் வந்து சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன இருக்கு, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு சொல்லுவோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்ப CuO வந்து Cuவா மாறினது ரிடக்ஷன் சொல்லுவோம், ரிடக்ஷன் ரியாக்ஷன். இங்க வந்து H2 இருக்காங்க, இங்க H2O. அப்ப இங்க வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஆக்சிடேஷன். ஸோ இங்க சைமல்டேனியஸா ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடந்திருக்கு. ஸோ இந்த என்டையர் ரியாக்ஷனை வந்து நம்ம என்னன்னு டேர்ம் பண்ணலாம் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேர்ம் பண்ணலாம். அதுதான் இங்க இன்னொரு எக்ஸாம்பிள். இங்க Fe3O4 வந்து இங்க Fe மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதனால இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இங்க வந்து H2 வந்து H2Oவா மாறி இருக்காங்க. ஸோ இங்க ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அடிஷன் ரியாக்ஷன். டு பி மோர் சிம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆட் ஆகி இருந்துச்சுன்னா ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் precipitation ரியாக்ஷன். precipitation ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ரெண்டு எலமெண்ட் என்ன ஆவாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தா அவங்க வாட்டர்ல சாலிபிளா இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனா வேற ஒரு ப்ராடக்ட் கூட வேற ஒரு ஆட்டம் கூட ரியாக்ட் ஆகி அவங்க வாட்டர் இன்சாலிபிளா மாறிடுவாங்க. அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம்னா precipitation ரியாக்ஷன். இப்ப இங்க வந்து BaCl பேரியம் குளோரைடு இருக்கு. இப்ப இது டிவைட் பண்ணா Ba பிளஸ் Cl மைனஸா மாறுவாங்க. இப்போ வந்து BaCl வாட்டர்ல போட்டா Ba என்ன ஆவாங்கன்னா டிசால்வ் ஆவாங்க. ஆனா இப்போ இவங்க இதே BA வந்து SO4 கூட சல்ஃபேட் கூட சோடியம் சல்ஃபேட் கூட கம்பைன் ஆகுறாங்க. பேரியம் வந்து சல்ஃபேட் கூட SO4 கூட கம்பைன் ஆகுறப்ப என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா வாட்டர்ல டிசால்வ் ஆக மாட்டாங்க, இன்சாலியபிளா இருப்பாங்க. இததான் என்னன்னு சொல்லணும்னா precipitation ரியாக்ஷன். இனிஷியலா அந்த ரியாக்டன்ட் வந்து டிசால்வ் ஆகுற மாதிரி இருப்பாங்க. அண்ட் லேட்டா வேற ஏதோ கூட ஆட் ஆயிட்டாங்க, வேற ஆட்டம் கூட ஆட் ஆகி அவங்க வாட்டர் இன்சாலியபிளா சாலிட் ஃபார்ம்ல மாறிடுவாங்க. அக்வஸ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இந்த டேபிள்ல, வாட்டர் இன்சாலியபிள் மெட்டீரியல் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அக்வஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து என்னவா மாறிட்டாங்க, சாலிட். அதுவும் இன்சால்வபிள் சாலிடா மாறிட்டாங்க. இவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா வாட்டர்ல சால்வ் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டே எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து சோப்பு தண்ணி பார்த்துருப்போமா, வாட்டர் சோப்போட ஸ்கம் மேல வந்து அப்படியே நொறையா இருக்காது, என்ன ஆக மாட்டாங்க வாட்டர்ல என்ன ஆக மாட்டாங்கன்னா டிசால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ ஹாட் வாட்டர் அந்த தண்ணியில என்ன இருப்பாங்க அப்படின்னா கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கப்ப தனியா கால்சியம் மட்டும் தண்ணியில போட்டிங்கன்னா டிசால்வ் ஆயிடுவாங்க, மெக்னீசியம் தனியா போட்டாலும் டிசால்வ் ஆயிடுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சோப்பா இருக்கப்போ நம்மளுக்கு என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோம் நம்மளுக்கு வரும்ல, அந்த நுரை மாதிரி வருவாங்கல்ல தண்ணி கூட ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க ஃபோம் மாதிரி நுரை மாதிரி வருவாங்க. அந்த நுரை என்ன ஆகாது, தண்ணியில டிசால்வ் ஆகாது தானே, அப்படியே தண்ணிக்கு மேல வந்து நிக்கல. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா precipitation ரியாக்ஷனுக்கு தான். சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா அவங்க வந்து வாட்டர்ல இன்சாலியபிளா இருக்க மாட்டாங்க, மேல அப்படியே மிதப்பாங்க, precipitate ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னு சொல்லலாம், இததான் precipitation reaction சொல்லுவாங்க. that cannot be dissolved in water. அதுதான் precipitation reaction. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா exothermic reaction. exothermic reaction ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஸோ இப்போ ஒரு ஆட்டம், இப்போ exothermic reaction மோஸ்டா எதுல வரும் அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம்ல. ஸோ அதுல தான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் வரும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ஆட்டம் பிரேக் ஆகுறப்போ எனர்ஜி வந்து 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், மோர் தென் 2 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட்ஸ் கூடவே என்ன கிடைக்கும் அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். ஒரு எனர்ஜி வந்து வெளியில விடுவாங்க, அது என்ன ஃபார்மா இருக்கும்னா ஹீட் ஃபார்ம்ல இருப்பாங்க. நெருப்பு வந்து வெளியில வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்னிங் ஆஃப் வுட். பர்னிங் ஆஃப் வுட், நம்ம வுட்டை வந்து எரிக்கிறப்ப என்ன ஆகும், நெருப்பு ஃபயர் வந்து தெரியுமா, நம்ம கண்ணிலே பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம பேர்ன் பண்றப்போ, நம்ம ஃபயர் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, பக்கத்துலேயே நிற்க முடியாது, நம்மளுக்கு எதோ சூடா அனல் காத்தா வீசும். அந்த மாதிரி தான் இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா. ஒரு ரியாக்ஷன் நடக்கிறப்போ நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸோனால எப்பவுமே அவுட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும், எனர்ஜி வந்து வெளியில விட்டுருவாங்க, அவுட்டர் வெளியில போயிடுவாங்க. எண்டோ அப்படின்னா இன்சைடுன்னு சொல்லுவோம். அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, எனர்ஜியை வந்து அவங்க உள்ளார எடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களோட நேம்லயே அவங்களுக்கான மீனிங் இருக்கு. ஸோ எக்ஸோனா அவுட்டர், டெர்மிக் அப்படின்னா ஈட்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ ஈட்டை வந்து வெளியில விடுறாங்க, ஒரு ரியாக்ஷன்ல ஈட்டு வந்து வெளியில ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு எனர்ஜி வெளியில, ஹீட் எனர்ஜி வெளியில வருது அப்படின்னா அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸோடெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். எண்டோடெர்மிக் ரியாக்ஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எண்டோ அப்படின்னா இன்சைட், டாமிக் அப்படின்னா ஹீட்டு. ஸோ வந்து அவங்க ஹீட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, உள்ளார எடுத்துக்கிறாங்க. அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட்டை வந்து என்னன்னு சொல்லணும்னா எண்டோடெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சு வச்சுக்கோங்க. எல்லா ரியாக்ஷனுக்கும் அந்த ரியாக்ஷன்னா என்ன டெஃபினிஷன், அதோட அவுட்புட் என்ன மாதிரி வரும், எக்ஸாம்பிள் 1 or 2 படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம், ஒரு மோர் தென் டூ ரியாக்டன்ட் வந்து கம்பைன் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட். ஒரு ரியாக்டன்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ பிரேக் டவுன் ஆகுறப்போ நம்ம என்ன, அது டீகம்போசிஷன் ரியாக்ஷனை 3 டைப்ஸா நம்ம பிரிச்சிருப்போம். டெர்மிக், போட்டோலைட்டிக், எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதை கொடுத்து பிரேக் பண்றோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் டைப் ஆஃப் ரியாக்ஷன் பிரிச்சிருக்காங்க. நம்ம ஹீட் கொடுத்தோம்னா தெர்மல், இதே நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக். லைட் யூஸ் பண்ணி நம்ம பிரேக் பண்ண ஒரு எலிமெண்ட் அப்படின்னா அது வந்து போட்டோலைட்டிக். டீகம்போசிஷன் பார்த்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஸ்ட்ராங்கா ரியாக்ட் ஆகுறவங்க வந்து வீக்கா ரியாக்ட் ஆகுறவங்க டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அவங்கள வெளியில அனுப்பிட்டு இவங்க வருவாங்க. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா 2 பேர் அதை பண்ணுவாங்க, 2 பேரும் அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் பிகாஸ் ஆஃப் their reactivity. ஆக்சிடேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம். ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆச்சுன்னா அவங்க என்னன்னு சொல்லலாம், ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். இங்க ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆவாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிடேஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன், சப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் வெளியில போயிடுவாங்க. ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் 2 பேர் சைமல்டேனியஸா நடக்கிறது தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். precipitation இனிஷியலா அவங்க அக்வா சொல்யூஷனா இருப்பாங்க, அவங்க வாட்டர்ல சால்யூபிளா இருப்பாங்க. லேட்டரா வந்து வேற ஒரு எலிமெண்ட் கூட வந்து அவங்க ஃபார்ம் ஆகுறப்போ அவங்க என்னவா ஆக மாட்டாங்க அப்படின்னா வாட்டர்ல சால்யூபிளா இருக்க மாட்டாங்க. அதுதான் precipitation ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா எனர்ஜியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா ஹீட் ஃபார்ம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸோ அப்படின்னாலே அவுட்டர்ன்னு பார்த்தோம். ஸோ என்ன பண்றாங்கன்னா எனர்ஜியை ரிலீஸ் பண்றாங்க. எண்டோடெர்மிக்ன்றவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ எனர்ஜி அப்சர்வ். ஸோ இதுதான் டைப் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம புக்ல நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 டாபிக் இருக்கு. என்ன டாபிக் அப்படின்னா கொரோஷன் அப்படின்னா மெட்டல்ஸ். கொரோஷன் எதுல தான் நடக்கும் அப்படின்னா மெட்டல்ஸ்ல தான் நடக்கும். மெட்டல்ஸ் லைக் அயர்ன்ல தான் கொரோஷன் நடக்கும். ஸோ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா தண்ணியில இல்லைன்னா ஏர், கோல்டு மாய்ஸ்ட் ஏர். கொரோஷன் எப்ப என்னென்ன கண்டிஷன்ல நடக்கும் அப்படின்னா
வாட்டர் கூட சேர்ந்த ஏர், அதாவது மாய்ஸ்ட் ஏர்ன்னு சொல்லுவோமா, ஈரப்பதமா நம்மளுக்கு காத்தடிக்கும். சில டைம் சில்லுன்னு காத்தடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மாய்ஸ்டர். அப்புறம் சம் கெமிக்கல்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர்ல ரஸ்டிங்கிற மாதிரி ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது இன்னும் என்னவா மாறும்னா பிளாக் கலர்ல மாறும். பிளாக் கோட்டிங் ஆன் சில்வர். சில்வர்ல எல்லாம் பிளாக், நம்ம சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டா கூட அது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும், கொஞ்சம் மந்த்ஸ் கொஞ்சம் இயர்ல என்ன ஆயிடும்னா பிளாக் ஆயிடும். திரும்பி போயிட்டு நம்ம பாலிஷ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கொரோஷன். நம்ம நார்மலா டே டு டே லைஃப்லயே பாக்குறது. நம்ம சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் ஏதாச்சும் பிரேஸ்லெட்ல போட்டிருந்தா நம்ம யூஸ்வலா ஹேண்ட் என்ன பண்ணிட்டே இருப்போம், வாஷ் பண்ணிட்டே இருப்போம். அப்ப வந்து வாஷ் பண்றப்ப என்ன ஆகும், வாட்டர் வந்து அது கூட ரியாக்ட் ஆகும். ஸோ வாட்டர் ஏர் எப்பயுமே நம்ம மேல ரியாக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் இது மூணும் சேர்ந்து அதோட கலரை சேஞ்ச் பண்ணும். சில்வர் வந்து ஷைனிங் ஒயிட்டா இருக்கும், அது என்னவோ மாத்திடுவாங்கன்னா பிளாக் கலர்ல மாத்திடுவாங்க. இதுதான் கொரோஷன் சொல்லுவாங்க. ரஸ்டிங்கும் டியூ டு கொரோஷன் தான். கொரோஷனால தான் ரஸ்டிங் நடக்குது. அயன்ல வந்து ப்ரௌன் கலர் லேயர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரஸ்டிங்னா அது நம்ம டேர்ம் பண்ணுவோம். ஸோ ரஸ்டிங் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் கொரோஷன். ஸோ இந்த கொரோஷன் வராம இருக்கணும், அது ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிஷ்டு மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு மேல கோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட ஜுவல்லரி ஏதாச்சும் பிளாக்கா மாறிடுச்சுன்னா கடையில கொடுத்தோம் என்ன பண்ணுவாங்க, அது மேல ஒரு பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. திரும்பி அது எப்படி இருக்கும், திரும்பி பார்க்க பழைய கலர்லயே நம்மளுக்கு வந்துடும், அந்த பிளாக் கலர் போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ ரஸ்டிங்னா என்ன இருக்கும், இரும்பு இரும்பு கம்பியில ஏதாச்சும் வீட்ல இருந்தா அதுக்கு மழை பெய்ய பெய்ய என்ன ஆயிடும்னா ரஸ்ட் ஆயிடும் ப்ரௌன் கலர்ல. அப்புறம் அதுக்கு மேல என்ன பண்ணுவோம், பெயிண்ட் கொடுப்போமா. ஸோ அப்ளைங் பெயிண்ட், இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொரோஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த பெயிண்ட் ஏன் பண்றோம் அப்படின்னா இந்த பெயிண்ட் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ண விடாது. அப்ப ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ண முடியாதுன்னா வாட்டர்லயும் நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்கும், ஏர்லயும் ஆக்சிஜன் இருக்கு. ஸோ அப்ப இந்த ரெண்டு எலமெண்ட்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகாதனால அவங்க என்ன ஆக மாட்டாங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஸோ கொரோஷன்னா வாட்டர், ஏர், கெமிக்கல் இது மூணும் ஒரு ப்ராடக்ட் கூட ஒரு ஆப்ஜெக்ட் கூட ரியாக்ட் ஆகி அதோட கலரை சேஞ்ச் பண்றது தான் கொரோஷன். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா இந்த மாதிரி பாலிஷிங் சர்ஃபேஸை வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணாம அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால வாட்டரும் ஏரும் ரியாக்ட் ஆனாலும் நம்மளுக்கு அங்கே இன்னொரு கான்சிக்வன்சஸ்மே இருக்காது. ஸோ இதுதான் கொரோஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ராண்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ராண்டிசிட்டி என்னன்னா ஆக்சிடேஷன், ஸ்லோ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்னாலே என்னது, ஆக்சிஜன் ஆட் ஆவாங்க. ஓகேவா, ஸ்லோ ஆக்சிடேஷன் டிரான்சிடிட்டி அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நம்ம ஃபுட் எல்லாம் கெட்டு போடல. இப்ப ஆப்பிளே நான் சாப்பிடாம ஒரு 5-6 நாள் வச்சுட்டேன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும் அண்ட் தென் டேஸ்ட்டுமே நம்மளுக்கு மாறும். அதுதான் ரான்சிடிட்டி. ஃபுட்டு ஸ்பாயில் ஆகி போறது தான் ரான்சிடிட்டின்னு சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃபுட்டுல இருக்க ஆயில் கண்டென்ட்டும் ஃபேட்டும் என்ன ஆகுறாங்கன்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க ரியாக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபுட்டோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபுட்டை நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ எதனால அப்படி கெட்டு போகுது அப்படின்னா ஆயிலும் ஃபேட்டும் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. மெயின் பாயிண்ட் இதுதான். ஆயிலும் அந்த ஃபுட்ல இருக்க ஆயிலும் ஃபேட்டும் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த ப்ராசஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரான்சிடிட்டி. ஸோ ஆயில் ஃபேட்டு ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது, அந்த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது, ஆக்சிஜன் ஆட் ஆகும். ஸோ ரான்சிடிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம சிப்ஸ் பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்றோம், இப்போ ஒரு பேக்கெட் பிஸ்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 4 மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா அது டைட்டா க்ளோஸ் பண்ணி நம்ம கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணுவோமா, ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்போமா. ஸோ இந்த மாதிரி டைட்டா ஸ்டோர் பண்றது, இல்லைன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது. குக்குடு ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜ்ல, இன்னைக்கு குக் பண்றாங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இதே நம்ம வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சிடேஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸை நம்ம ஸ்லோ பண்ணா என்ன நடக்காது, அந்த ஃபுட்டோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து மாறாது, அப்ப கெட்டு போகாம இருக்கும். ஸோ பேக்கிங் ஆஃப் வந்து இப்ப நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் பிங்கோ அதெல்லாம் வாங்கினோம்னா நிறைய அதுல ஏர் மட்டும்தான் இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் இருக்கும். எதுக்காக, அந்த சீக்கிரமா அதுக்குள்ள இருக்க சிப்ஸ் வந்து கெட்டு போகாம இருக்கணுன்றதுக்காக நைட்ரஜன் கேஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால குக்குடு ஃபுட்டை வந்து நம்ம டைரக்ட் கான்டாக்ட், அதனால தான் சமைச்சதை வந்து நாளைக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வெளியில வைக்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. வெளியில வச்சோன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபாஸ்டா இருக்கும், அதனால ஆயிலும் ஃபேட்டும் ரியாக்ட் ஆகி சீக்கிரமா ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் எலமெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி வைக்கிறது, பிஹெச்ஏ எல்லாம் வந்து
ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்னா ஆன்டினாலே அகெயின்ஸ்ட் தான். ஸோ எதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க? ஆக்சிடேஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகாது? அந்த அந்த ஃபுட் வந்து கெட்டு போகாம இருக்காது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லணும்னா ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டினா ஃபுட் வந்து கெட்டு போறது. கெட்டு போனா என்ன ஆகும்? ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் வந்து மாறும். எதனால அவங்க அப்படி ஆகுறாங்கன்னா, ஆயிலும் ஃபேட்டும் வந்து ரியாக்ட் ஆகுறதுனால. அங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம கெட்டு போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை கம்மி பண்ணணும். அப்ப என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம்? இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் எல்லாம் ஏதாச்சும் இன்வால்வ் பண்ணலாம். இல்லைன்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகாத மாதிரி. ஏன்னா ஆக்சிடேஷன்ல ஆக்சிஜன் தான் கான்டெக்ட் வருவாங்க. ஸோ ஆக்சிஜனை வரவிடாம பார்த்துக்கணும். அப்போ அவங்கள டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது, நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்றது. ஸோ இதெல்லாம் பண்றது தான் ரான்சிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிஞ்சுது. என்னென்ன டாபிக் இதுல உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ரியாக்ஷன்ஸ்ல பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த லெசனோட அவுட்புட் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிசிக்கல் ரியாக்ஷன் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனும் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள் தெரியணும். அண்ட் கொரோஷன் அண்ட் கொரோஷன் அண்ட் ராண்டிசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 டாபிக் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா இந்த சாப்டர் வந்து ஓவர். ஸோ நம்ம கிளாஸ் முடிஞ்சாச்சு. பை பை. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.